ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் ட்ராக்கிங் அப்படின்னு காலி லினக்ஸில் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோன் நம்பர்ஸ், லொக்கேஷன் இதெல்லாம் ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு டூல் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டைரெக்டாக இன்றைக்கி காலி மினிஸ்டருக்கு வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ். கோஸ்ட் ட்ராக் GitHub. நேராக ப்ரௌசருக்குள்ளே வந்துட்டு கோஸ்ட் ட்ராக் GitHub அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு லிங்க் வருதுல்ல, இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிட்டு கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கோடு வரும். சரி, அதாவது யூஆர்எல் வரும். யூஆர்எல்லை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு டைரெக்டாக நம்மளோட டெர்மினலுக்கு போயிடுவோம். போயிட்டு இங்கே வந்து என்ன போட போகிறோன்னா எல்எஸ் போட்டு பார்க்குறோம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு டவுன்லோடிங் ப்ராசஸிங் காமிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், எனக்கு டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லும். வேறு எதுவும் இல்லை. நம்ம காப்பி பண்ண லிங்க் வந்து இப்படி தான் நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணி என்ட்ரு பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அந்த கோடு இதாகும். கிட் லோன் அப்படின்னு போட்டு நம்ம காப்பி பண்ண லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகி முடியும். எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ திரும்ப எல்எஸ் போட்டுட்டு இப்போ வந்துட்டு சிடி இந்த இருக்குல்லையா கோஸ்ட் ட்ராக்கிங், இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். நீங்கள் என்ட்ரு கொடுத்தோடனே நம்ம கோஸ்ட் ட்ராக்கிங்குள்ளே போயிட்டோம். கோஸ்ட் ட்ராக்குள்ளே போயிட்டோம். சாரி. நெக்ஸ்ட்டு pip3 இன்ஸ்டால் -r சாரி ஒரு நிமிஷம். இங்கே வந்து நம்ம எல்எஸ் போட்டால் தானே நமக்கு அதில் உள்ள ஃபைல் காமிப்போம். இப்போ நம்ம கோஸ்ட் ட்ராக்குள்ளே இருக்கிறதுனால அதில் ஒரு 4 ஃபைல் இருக்குது. இந்த 4 ஃபைலை வச்சு தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு pip3 install -r போட்டுட்டு இந்த ரெக்கர்மெண்ட் txt வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த எரர் வரும் எல்லாருக்குமே. இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா. sudo python 3 -m venv அப்படின்னு போட்டு என்டர் பண்ணிவிட்டு நம்மளோட பாஸ்வேர்டு கொடுத்துடணும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஃபைலுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ வந்துட்டு source venv/bin/activate டைப் பண்ணி என்ட்ரு பண்ணோன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அதாவது இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, விஎன் ஆக்டிவேட்டே ஆகிட்டு. இப்போ வந்துட்டு தான் நம்ம அந்த கமாண்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்ன கமாண்டு? pip3 install -r requirements.txt போட்டு என்ட்ரு பண்ணிட்டோன்னா நமக்கு ஃபைல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ பர்மிஷன் டினைடு வருது. சைட் பேக்கேஜ் ஃபோன் நம்பர்ஸ் செக் த பர்மிஷன் எரர். சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு எல்எஸ் போடுவோம். எல்எஸ் போட்டோம்னா நமக்கு அதே 4 ஃபைல் இருக்கா. இப்போ வந்து 5வது ஒரு ஃபைலும் வந்துடுச்சு, விஎன். இப்போ python 3 அப்படியே இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, ghosttrack.py, இதை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க.
ஏதோ ஒரு இடத்துல எரர் சொல்லுது. ஆலி லினக்ஸ் கோஸ்ட் 10ல் மாடியூல் மிஸ்ஸிங்கா? நோ மாடியூல் நேம்டு ரிக்வெஸ்ட். ஏதோ ஒரு மாடியூல் உட்காரல. திரும்பவும் இந்த கமாண்ட் அப்போ ரன் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், திரும்பவும் எரர் வருது. ஏதோ ஒரு இடத்துல பர்மிஷன் மிஸ் ஆகுது. சரி, ஓகே. சூடோ சூ போட்டு நம்ம, அதாவது ரூட் யூஸராக போவோம்ல, ரூட் யூஸராக போனோம்னா தான் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஈஸியாகவே இது பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம காப்பி பண்ண ஃபைலை திருப்பி போட்டு என்ட்ரு பண்ணோம்னா ஓகே ஏதாவது சொல்லுதா. இப்போ வந்துட்டு நம்ம பைத்தான் 3 -m venv போட்டு என்டர் பண்ணிவிட்டு நம்ம ரூட் யூஸராக உள்ளே போனோம்னா ஈஸி ஆகிடும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். source venv/bin/activate. நமக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ திரும்ப அந்த கோடை போட்டு ரன் பண்ணோம்னா எரர் வருதா இல்லை உள்ளே போகுதா, பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகுதா. இதில் வந்து நமக்கு வந்து பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா. அதாவது ரூட் யூஸராக போனோம்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ரூட் யூஸர் ஆகிறதுக்கு சூன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதை ட்ரை பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே, எல்எஸ் போட்டோம்னா நம்ம இந்த ஃபைலை வந்துட்டு இப்போ இது பண்ணோம். பைத்தான் 3 இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணுறது கொஞ்சம் இதில் பெஸ்ட்டு. அதாவது ஒரு லெட்ரு போயிடுச்சுனாலும் எங்கே மிஸ் ஆகிட்டுனா அப்புறம் தேடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் போட்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கோஸ்ட் ட்ராக். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.